பராபவ ஆண்டில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க இருப்பதாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை என்ன என்று ஒவ்வொன்றாக இப்பதிவில் காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு பராபவ ஆண்டில் 12 ராசிக்காரர்களின் ஆதாய விரயம் எவ்வளவு என்று பார்க்கலாம். ஆதாயம் அதிகமாக இருப்பவர்களுக்கு நன்மையும், விரயம் அதிகமாக இருந்தால் சற்று எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும். சரி, இனி உங்கள் ராசி எப்படி, என்ன பலன் என காண்போம். பராபவ ஆண்டில் 12 ராசிக்காரர்களின் ஆதாய விரயங்கள். மேஷம் வரவு 11, விரயம் 5. ரிஷபம் வரவு 5, விரயம் 14. மிதுனம் வரவு 8, விரயம் 11. கடகம் வரவு 8, விரயம் 2. சிம்மம் வரவு 5, விரயம் 5. கன்னி வரவு 8, விரயம் 11. துலாம் வரவு 5, விரயம் 14. விருச்சகம் வரவு 11, விரயம் 5. தனுசு வரவு 14, விரயம் 11. மகரம் வரவு 2, விரயம் 8. கும்பம் வரவு 2, விரயம் 8. மீனம் வரவு 14, விரயம் 11. வரவு அதிகமாக இருப்பின் உங்களுக்கு இந்த ஆண்டு சேமிப்பு அதிகரிக்கும், சுபகாரியங்கள் எளிதாக நடக்கும். விரயம் அதிகமாக இருப்பவர்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். செய்யும் செயலில் காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம். சரி, பராபவ ஆண்டில் நடக்கப் போவது என்னன்னு பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ பராபவ தமிழ் புத்தாண்டானது 14/4/2026 சித்திரை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:55 மணிக்கு சதயம் நட்சத்திரம், கும்பம் ராசி, ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. பராபவ வருடம் பொதுப்பலன். பராபவ ஆண்டில் உலகில் ஆன்லைன் மோசடிகள் அதிகரிக்கும். தும்பி பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். பயிர் தொழில் கடுமையாக பாதிக்கப்படலாம். தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக காட்டு விலங்குகள் கிராமங்களில் தஞ்சமடைய நேரும். பாலியல் தொல்லைகள் எதிரான குற்ற வழக்குகள் அதிகரிக்கக்கூடும். மஞ்சள், ஏலக்காய், லவங்கம், மாங்காய், தேங்காய் உற்பத்தி அதிகமாக இருக்கும். இருப்பினும் விலை உயரும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தி அதிகமாகி விலை வீழ்ச்சியடையலாம். வங்கக்கடலில் உருவாகும் புயலால் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்க நேரும். உலகில் பல பகுதியில் உணவு பற்றாக்குறையால் கலவரம், போராட்டங்கள் அதிகரிக்கும். கட்டுமான பொருட்கள், சிமெண்ட், ஜல்லி, மணல், இரும்பு, பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறலாம். மழை மற்றும் விவசாயம். இந்த ஆண்டில் அதிக அளவிலான மழை நீர் கடலில் கலக்கும். இது விவசாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். பொருளாதாரம். மக்களிடையே பணப்புழக்கம் சீராக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவோருக்கு சாதகமான சூழல் ஏற்படும். சமூக மாற்றங்கள். சில மாநிலங்களில் கடுமையான சட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அதிரடி மாற்றங்கள் வரும். காவல்துறையில் மாறுதல்கள் உண்டாகும். பொதுவாக ஆங்காங்கே இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும். தமிழகத்தை ஒட்டி உள்ள கடற்கரையில் 16 புயல்கள் உருவாகும். அதில் 4 புயல்கள் ஆரம்ப கட்டத்திலேயே வலுவிழந்துவிடும். 9 புயல்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி கடும் சூறாவளி காற்றுடன் கனமழை பொழியும். வெள்ளம் அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும். டிசம்பரில் ஆசியாவில் இயற்கை சீற்றங்கள் பெரும் அழிவை ஏற்படுத்தலாம். இவ்வாண்டு இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி காணப்படும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி குறையும். தங்கம், வெள்ளி விலை
ஏறி இறங்கும். வட இந்தியாவில் மலைப்பகுதியில் நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு பெரும் பதற்றத்தை அரசுக்கு ஏற்படுத்தும். மூணாறு, வால்பாறை, கொடைக்கானல், ஊட்டியில் பனிமழை பெய்யும். இனி இந்த ஆண்டு குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் எப்பொழுது என காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:12 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:41 மணிக்கு ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 2026 ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:41 மணிக்கு கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பராபவ ஆண்டில் 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் தோன்றும். ஆனால் இதில் எதுவுமே இந்தியாவில் தெரியாது. பொதுவாக இந்த ஆண்டு மக்கள் அனைவரும் நலமாக வாழ்வார்கள். தான தர்மங்கள் அதிகரிக்கும். ஆலயங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும். பக்தியும் தான தர்மங்களும் அதிக மழை பொழிவுக்கு காரணமாகும். உலக நாடுகளில் சமாதானமும் அமைதியும் ஏற்படும். சூரிய சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாத காரணத்தில் பாரதம் அமைதி பூங்காவாக விளங்கும். தமிழகத்தை பொறுத்தவரை ஆலயங்களில் முன் எப்பொழுதும் இல்லாத அளவில் அனைத்து ஆலயங்களும் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகங்கள் நடக்கும். பக்தி பரவும், ஆன்மீகம் வளரும், பண பற்றாக்குறை தீரும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வார்கள். தனிநபர் வருமானம் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.